சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் க்ரீன் கலர் ப்ளவுஸு, ஆரஞ்சு கலரு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இது வந்து ப்யூர் காட்டன் சாரீ. இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் பார்டரில் வந்து அது ப்ளவுஸில் வந்து டிசைன் வராது, ப்ளெயினாக இருக்கும் பார்ட்ரு. சாரியில் மட்டும்தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக இருக்கும். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுடைய சுற்றளவு என்ன அளவோ அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 11 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஒயரை வந்து 16 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு, நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, கீழேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் டிசைன் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து 450 to 500 வாங்கலாம் இந்த டிசைனுக்கு. கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து வெத்தலை நெக்கு மாதிரி கட் பண்ணணும். அதை வந்து ரவுண்டாக கொண்டு வந்து கீழே லைட்டாக வளைச்சி விட்ருங்க. ரவுண்டாக கொண்டுட்டு வந்துட்டு கீழே லைட்டாக வளைச்சி விட்ருங்க. இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க கூட இது கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சால் இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக மட்டும் வளைச்சி விட்டிங்கன்னா போதும், ரவுண்டாக கொண்டு வந்து. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு அடித்து திருப்பிடலாம். நெக்கு மட்டும் ஓடு தையல் போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஓரளவுக்கு அப்படியே தைச்சிடுவேன், ஓடு தையல் அவ்வளோவா போட மாட்டேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்துக்கீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றிலும் ஹெம்மிங் ஊசி வச்சு ஓடு தையல் போட்டுருங்க. ஓடு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷோல்டரை வட்டி வச்சுட்டு இந்த பக்கம்லாம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் பேக் சைடு. நம்ம அப்போ தாளித்து திருப்பி லைனிங்லாம் வச்சதுக்கப்புறமா கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு இந்த பக்கம் ஆம்கோலுக்கு சைடில் ஷோல்ட்ரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். நார்மலாக லைனிங் வச்சுட்டு கட் பண்ணுறதுனா நார்மல் ப்ளவுஸ்க்கு அப்படியே அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இது டிசைன் ப்ளவுஸுன்றதுனால கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிட்டு தையல் போட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சுக்கலாம். எட்ஜிலே தையல் போடணும், லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. இப்போ ஆரஞ்சு கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் சாரீ கலரு. அவங்க வந்து கோல்டன் கலர் கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் டிசைனுக்கு. வேணாம், கோல்டன் கலரு டிசைன் கொடுத்துருப்பா, ஆனால் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது ஆரஞ்சு அப்படின்ட்டாங்க. அதனால் கோல்டன் கலரு டிசைன் பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு லைன் லேஸு, ஒரு லைன் வந்து அது நடுவில் வந்து செக்குடு போட்டு டிசைன் பண்ணியிருந்தேன். இதை அப்படியே மடித்து நம்ம அழகாக பைப்பிங் வச்சிடலாம். நான் மடிக்கிற மாதிரி மடிங்க, மடிச்சுட்டு இறுக்கி பிடிச்சிக்கோங்க பெருவரில். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மிஷினில் கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டிங்கனாலும் பைப்பிங் வந்து பெருசாக போயிடும். நீங்கள் எந்தளவு உருட்டுறீங்களோ அந்தளவு வந்து கரெக்டாக அப்படியே மிஷினில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிறதுலாம் வந்து ஷார்ப்பாக வந்து நிற்கணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்ஷன் வராது. சப்போஸ் உங்களுக்கு கப் சைஸ் ஸ்டார்ட் பிடிக்க வரல, இல்லை முன்பக்கம் எப்படி கட் பண்ண தெரியலனா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுக்கிருக்கேன், நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் கட்டிங் டிச்சிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சில இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் தைக்கிறது முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி தைப்பாங்க. நான் தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கரெக்ஷனும் வராது. இது வரைக்கும் நான் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருக்கேன், யாரும் என்கிட்ட எந்த கரெக்ஷன் சொன்னது கிடையாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி பைப்பிங் வச்சிடலாம். முன்னாடி பின்னாடி பைப்பிங் வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இல்லைன்னா பேக் சைடு, அதாவது வந்து பேக் சைடு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம பைப்பிங் வைக்க முடியாது. அப்படி வச்சு ஜாயின் பண்ணாலும் அது
உங்களுக்கு அழகான ஃபினிஷிங் வராது. ஏன்னா வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக பைப்பிங் வைக்கிற ஃபினிஷிங் வந்து தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இருக்காது. இப்போ நல்லா உருட்டி லாஸ்ட் வரைக்கும் நம்ம நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ கரெக்டான அளவில் வந்துடுச்சு, நீட்டாக இருக்குது. நம்ம சாரீ கலர் பைப்பிங் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கோல்டன் கலர் பீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சும்மா பேக் சைடு மட்டும் நம்ம கட்டம் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி முக்கோணமாக மடித்து போடுறேன். இப்போ வந்து நம்ம செக்குடு கட்டம் பிடிக்கலாம். இப்படி முக்கோணமாக மடித்தும் பிடிக்கலாம். நம்ம முக்கோணமாக பிடிச்சின்னா நான் இந்த மாதிரி சொல்லி தரேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம பிடிக்கிறது வந்து ஒரு 5 லைன் கட்டமும் அப்புறம் இந்த பக்கம் 5 லைன் கட்டமும் பிடிச்சிங்கன்னா இப்போ சென்டரில் மட்டும் வரும். அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். இது வந்து கைக்கு வந்து இந்த மாதிரிலாம் பிடிப்பாங்க. நான் சரி ஒரே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் சொல்லித்தரேன். இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. அதாவது வந்து 2 பீஸும் அதை 4 சதுரமும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கர்ச்சீப் அளவு எடுத்துகிட்டு நடு 2ஐயும் முக்கோணமாக மடிச்சுட்டு சென்டர்லேருந்து தையல் போடுங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு இந்த பக்கம் ஒரு 2 இந்த பக்கம் ஒரு 2 பிடிச்சிங்கன்னா 5 கட்டம் வந்துடும். நான் வந்து 7 கட்டம் பிடிச்சிருக்கேன். அதாவது சென்டரில் 1 இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 7 கட்டம் பிடிச்சிருக்கேன். 5 கட்டம் பிடிச்சிங்கன்னா கைக்கெலாம் வச்சிங்கன்னா சென்டரில் வரும், நடுவில் வரும் உங்களுக்கு. அது வந்து 4 இந்த கட்டத்துக்கு பாசி இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் உங்களுக்கு. கைக்கும் அந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு கூட கை வந்து அளவாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் பிடிச்சேன். இது வந்து சென்டரில் மட்டும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பிடிச்சேன். ஆனால் வந்து அது எனக்கு வந்து கரெக்டான அந்த சென்டரை வந்து உட்காரல. இப்போ வந்து நம்ம நேராக கட் பண்ணி இது ஜாயின் பண்ணியிருந்தோம் செமையாக இருந்திருக்கும். நம்ம அந்த வந்து வெத்தலை எனக்கு வச்சு கட் பண்ணப்போ இது வந்து கரெக்டாக உட்காரல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாகவே செக்குடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிக்கலாம் நீங்கள், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 7 கட்டம் இல்லைன்னா 5 லைன், அதன் சென்டர் 1 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பிடிச்சிட்டு அப்படியே கைக்கு வச்சுக்கலாம். இல்லை பேக் சைடு வந்து நீளமாக வந்து நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் யூவாக கட் பண்ணாமல் நேராக பிடிச்சி கட் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் இந்த இதை அப்படியே வச்சு உட்கார வச்சிடலாம். நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கைக்கு பிடிச்சிட்டா அது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக கட்டம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அது வந்து சரியான முறையில் வரலை. அது கரெக்டாக உட்காராதனால மறுபடியும் எல்லா பக்கமும் கட்டம் போட்டுட்டேன். கட்டம் போட்டுட்டு நான் எப்பயும் போல் ஸ்ட்ரைட்டாக மேலே கட் பண்ணி பைப்பிங் வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து அது வந்து உயரம் கம்மி தான், வச்சு தைச்சி பார்த்துடலாம் அப்படின்னு தைக்கிறேன். தைச்சி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வேறு செக்குடு தான் போட்டேன் நான் பிரிச்சுட்டு. இது மாதிரியும் நீங்கள் வச்சு தைக்கலாம். இது மாதிரி வச்சு தைக்கிறப்ப நீங்கள் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. மறுபடி இங்கிட்டு ஒரு 2 லைன், இந்த சைடு 2 லைனு, அந்த பக்கம் 2 லைன் பிடிச்சேன். சரியாக வந்துடுச்சு. ஃபுல்லாக இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ வந்து அமுக்கு தையல் போட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட்டம் பிடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது கைக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு இதே மாதிரி தான் நாங்கள் அடிக்கடி தைப்போம். சரி அந்த இதில் வந்துட்டு நானும் சரி தைச்சிடலாம், அந்த மாதிரி முன்னாடி தைச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடினா நான் தையல் கிளாஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி வந்து பேக் சைடு முதுகுக்கும் கைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறையா தைச்சிருக்கோம். சரி அந்த யோகத்தில் நான் தைச்சேன். ஆனால் கொஞ்சம் மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டம் போகிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ பைப்பிங் வச்சிடலாம்.
பைப்பிங் வந்து அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு நம்ம உருட்டி தைச்சிடலாம். இப்போ பழகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டிசைன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பழகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து சிம்பிள் டிசைன் தான், ஹெவியாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் வந்து பழகிட்டு வந்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்லா பெருசாக பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்படி அடிப்படையாக சின்னதாக பண்ணி பழகுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது என்ன ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும் இந்த பேக் சைடு செக்குடு பிடிக்க. இப்போ இந்த 2 பக்கம் இருக்க பிசுறதில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ நல்லா தூக்கி விட்டு தைங்க. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு 2 பக்கமும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாசி வைக்கிறது தான் செமையாக இருந்துச்சு. பாசி வைக்கிறது வந்துட்டு நம்ம ஒரு பூ வச்சு ஆரி ஒர்க்குக்கு பூ வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக நல்லா பொறுமையாக கரெக்டாக அந்த சென்டரு மார்க் பண்ணி வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சென்டரில் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து அந்த கார்னரில் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். இப்போ அப்படியே அந்த பக்கம் தையல் போட்டுக்குங்க. பைப்பிங் மேலே விழுகக்கூடாது, பள்ளத்திலே தான் நீங்கள் தைக்கணும். எப்போயுமே தைச்சிங்கன்னா பைப்பிங் மேலே தையல் விழுகாமல் பார்த்துக்குங்க. அது மேலே தையல் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு பைப்பிங்கோட அழகே மாறி போயிடும். நீங்கள் பைப்பிங் உருட்டி வைக்கும் போதும் அதுதான், நான் அடிக்கடி சொல்கிற விஷயமா அதுதான். பைப்பிங் மேலே தையல் விழுந்துருச்சு அப்படின்னா பிரிச்சுட்டு கூட நீங்கள் தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி இருந்து அமுக்கு தையல் போட்டுட்டு லேஸ் எடுத்திருக்கேன். நான் சன்னமான லேஸு, நான் சொன்னேன் இல்லையா, பார்டர் வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு அதுக்கு. இப்போ வந்து நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். லேஸு சன்னமான லேஸ் தான். பைப்பிங்க்கும் அதுக்கும் கொஞ்சம் தள்ளி வைப்போம்ல, அது கொட்டி தான் வரும். நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. லைட்டாக தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் தைக்கிறப்ப அடியில் இருக்க அந்த பைப்பிங் பீஸுக்கும் சேர்த்து தையல் விழுந்துடும். அப்போ அது வந்துக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. அப்படியே ரவுண்டாக ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைடில் வந்து கட்டம் மறுபடியும் போட்டேன்னு சொல்லிவிட்டு, அது இதுதான். ஏன்னா வந்து கடைசியாக தான் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது, சரி இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் கட்டை வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பாசி இந்த மாதிரி வைங்க, நான் வைக்கிற மாதிரி வைங்க. இது வந்து நீடில் பாசின்னு சொல்லுவாங்க. இது நீளமாக இருக்கும். இது பாக்கெட்டே ஒரு 10 ரூபா தான் வரும். இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக மேட்சாக நீங்கள் வாங்கிட்டு செக்குடு பிடிச்சிங்கன்னா இந்த 4 மூலைக்கும் ஒரு பாசி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து 1/2 இன்ச்சுக்கு செக்குடு பிடிப்போம். இது வந்து 1 இன்ச் அளவு வருது அகலம். அதனால் இந்த பாசி வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். அப்படியே நீங்கள் அடியில் கோர்த்து அப்படியே அடுத்தடுத்து வந்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் அடியில் திருப்பி திக்கு போட்டு ஒன்றுக்கும் மாற்றி கட் பண்ணணும் இல்லை. இது வந்து எதுவுமே ஆகாது. அதனால் அப்படியே கோர்த்து விட்டுருங்க. நூல் மட்டும் இது மெல்லிசான ஊசி, அதாவது நம்ம நார்மலாக
ஹெம்மிங் பண்ணுற ஊசியில் இந்த பாசி கோர்க்க முடியாது. நம்ம அந்த ஆரி ஒர்க்குக்கு நீடில் சின்னதாக மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அந்த நீடில் தான் வாங்கி இந்த பாசி கோர்க்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சன்ன ஊசி வாங்கி தான் அந்த பாசி கோர்த்தேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த ப்ளவுஸ் கலருக்கு நடுவில் வந்து பார்டர் அந்த ப்ளவுஸ் கலருக்கு நடுவில் பாசி கொடுக்கணுன்னு ஆசை. அதனால அது பாசி வாங்கி ஊசியும் சன்ன ஊசி வாங்கி வச்சேன். இதே மாதிரி எல்லா செக்குடுக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். இந்த பாசி வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கிது நூல்கண்டு கடையில். பாருங்கள், செமையாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக அழகாக ஒரு நெக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த சாரீக்கு மேட்சாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக தைச்சி போடுங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.